ரெட் டெவில் எப்படி இருக்குது என்னோட ஃபர்டைல் மேல் ரெட் டெவில் சோகா இருக்காங்கல்ல. ஓகே, நேற்று டைப்ஸ் ஆஃப் எக்லேயிங் ஃபிஷஸ்னு 5 டைப் சொல்லியிருந்தேன். 5 டைப்புக்கும் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஃபஸ்ட் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா எக் ஸ்கேட்டரர்ஸ். ஓகேவா, மேல் ஃபீமேலும் பேர் ஆகி ஃபீமேல் வந்து எக் லே பண்ண உடனே மேல் அதை ஃபர்டிலைஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ப்ரீடிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எக் ஸ்கேட்டரர்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ப்ரீடிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இருக்கிற முக்கால்வாசி எக்கையும் முழுங்கிடுவாங்க. ஓகேவா, மீதி கொஞ்சம் எக் தான் இருக்கும். அந்த எக்கை பொறுப்பே இல்லாமல் அப்படியே மிதக்க விட்டுருவாங்க. என்ன மிதக்க விட்ட விட்டுருவாங்க என்ன மிதக்க விட்ட விட்டுருவாங்க என்ன மிதக்க விட்ட. ஸோ இந்த மாதிரி பொறுப்பே இல்லாத பேரண்ட்ஸை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணி அந்த குட்டீஸ் எல்லாம் ரைஸ் பண்ண முடியாதா? இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த எக் ஸ்கேட்டரர்ஸ்க்குன்னு சில ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்பெஷாலிட்டியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். கோல்டு ஃபிஷ், கொய் கார்ப், ஜீப்ரா, டின்ஃபாயில் பார்ப்ஸ், ராஸ்போரா, டெட்ரா, மவுண்டைன் மினோ, இவனுங்க எல்லாமே எக் ஸ்கேட்டரர்ஸுங்கிற டைப்புக்கு கீழே தான் வருவாங்க. இவனுங்களுக்கே சில ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவனுங்க வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எக்ஸோட சைஸுங்கிறது சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கும். பட் அந்த எக்ஸோட எண்ணிக்கைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். எப்பயும் ஒரு விஷயம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா தெரியாது. அந்த மாதிரி அதோட பேரண்ட்ஸ் அதோட எக்ஸை சாப்பிட்ரும். பேரண்டல் கேருங்கிறது சுத்தமாகவே இருக்காது. அதோட குட்டிங்களுக்கு அந்த பெற்றோர் பாசம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதோடைய அந்த பேரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்டேருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு இருக்கும். அதுக்கு வந்து அந்த பேரண்டல் கேருங்கிறது தேவையும் இல்லை. ஏன்னா அது வந்து தானாக வளர்ந்துடும். அதோட பேரண்ட்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தால் போதும், வளர்ந்துடும். 5வது விஷயம், அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்னென்னா இதோட எக்ஸ் வந்து சீக்கிரமாக ஹேட்ச் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று அதீசிவ் எக்ஸ், அதாவது ஒட்டக்கூடிய தன்மை உள்ள எக்ஸ். இன்னொன்று நான் அதீசிவ் எக்ஸ், அதாவது ஒட்டக்கூடிய தன்மை இல்லை. அடியர்னா இங்கிலீஷில் ஒட்டுறதுன்னு அர்த்தம், அதீசிவ்னா ஒட்டக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றிலாம் பார்த்தாச்சு. இது எப்படி ப்ரீட் பண்ணுறது? இது முட்டை வேறு சாப்பிட்றதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி ப்ரீட் பண்ணுறது? இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன அதை சொல்கிறேன். எந்த மீனை நீங்கள் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு டிசைரபிள் என்விரான்மெண்ட், ஒரு ஃபேவரபிளான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டேங்குக்கு அப்கிரேட் ஆகணும். இப்போ வந்து ஒரு சின்ன எக் ஸ்கேட்டரை நீங்கள் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஜீப்ரா, டெட்ரா, இவனுங்களெல்லாம் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் குறைஞ்சபட்சம் 25 லிட்டராச்சும் உங்கள் டேங்க் பிடிக்கணும். 25லேருந்து 50 லிட்டர் எனஃப். ஓகேவா, இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்கிற கொய் கார்ப், கோல்டு, இவனுங்களாம் கெண்டை மீன் அந்த இனத்தை சேர்ந்தவங்க, கார்ப்ஸ். ஓகேவா, இவனுங்களுக்கெலாம் அட்லீஸ்ட் ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் அது தேவை. டேங்க் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் பெட்டர். டேங்க் சைஸ் என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்தது டேங்க் டெக்கரேஷனை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன் டேங்க் டெக்கரேஷன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி எக் ஸ்கேட்டரர்ஸில் கேனிபாலிசம் அப்படின்னு ஒரு பிஹேவியர் அதிகமாக இருக்குது. கேனிபாலிசம்னா தன்னுடைய இனத்தையே தாமே சாப்பிட்றது, அதோட முட்டையை அதையே சாப்பிடுது பார்த்தீங்களா, அதுதான் கேனிபாலிசம். இந்த மாதிரி கேனிபாலிசம் இருக்கிறதுனால டேங்க் டெக்கரேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது அந்த பேரண்ட்டுக்கிட்ட இருந்து அதோட முட்டைகளை அதோட கைக்கு 8வது தூரத்தில் வைக்கிறோம். அதுக்கு தான் இந்த டேங்க் டெக்கரேஷனை. ஃபஸ்ட் வந்து அதீசிவ் எக்ஸ் உங்கள் மீன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு எப்படி டேங்க் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். அதீசிவ் எக்ஸ்னால் ஒட்டக்கூடிய தன்மை உள்ள முட்டைகள். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா கோல்டு ஃபிஷ்ஷு, கொய் ஃபிஷ்ஷு, இவனுங்களாம் அதீசிவ் எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது சப்ஸ்ட்ரேட்டம் போடுற மாதிரி இருக்கும். ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், இல்லைனா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், இல்லைனா ப்ரீடிங் மாப்ங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரீடிங் மாப்னால் ஒன்றும் இல்லை, பச்சை கலரில் இருக்கிற தொடப்பக்கட்டை தான். அது ப்ரீடிங் மாப் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மோஸ்ட்லி நீங்கள் கோல்ட் ஃபிஷ் ஃபார்ம்ஸ்க்குலாம் போனீங்கன்னா இதுக்குள்ளே ப்ரீடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃப்ளோட்டிங் பிளான்ட் எதுனா செரட்டோஃபைலம்ங்கிற ஒரு பிளான்ட் தான். இன்னும் 2 ஸ்பீஷீஸ் இருக்குது பிளான்ட் ஸ்பீஷீஸு. இந்த வாரம் கோல்டு ஃபிஷ், இந்த வீக்கெண்டு கோல்டு ஃபிஷ் ஃபார்முக்கு போகிறோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகேவா? இப்போ வந்து அதீசிவ் எக்ஸுக்கு எப்படி டேங்க் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அடுத்தது நான் அதீசிவ் எக்ஸ், அதாவது ஒட்டக்கூடிய தன்மை இல்லாத முட்டைகள். இவனுங்களுக்கெல்லாம் கீழே வந்து ஒரு வலை மாதிரி விரிச்சிடும். அதாவது மேலே மேல் ஃபீமேல் ப்ரீட் ஆகி முட்டையை ப்ரொடியூஸ் பண்ணுது, கீழே வலை வழியாக அந்த குட்டிங்கெலாம் கீழே விழுந்துடணும். ஓகேவா? இல்லைனா 2 லேயரில் மார்பிள் இல்லைனா கோலி குண்டு போடலாம். அப்போனா அந்த பேரண்ட்டுக்கு 8வது தூரத்தில் முட்டை விழுந்துடும். கடைசியாக என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன்னா, ப்ரீடிங் ப்ராசஸ்ங்கிறது முடிஞ்ச உடனேயே ஒன்று பேரண்ட்டுக்கிட்டேருந்து முட்டையை செப்பரேட் பண்ணணும், இல்லைனா முட்டைக்கிட்டேருந்து பேரண்ட்டை செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? அதோட ஒரு அடிஷ்னல் ஃபேக்டையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ப்ரீடிங் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபீமேல் முட்டை வைக்கிறதுலேருந்து மேல் ஃபர்டிலைஸ் பண்ணுறது, இது வந்து சில மணி நேரங்களிலிருந்து சில நாட்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நாட்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எக்ஸாம்பிள் யாருன்னா மவுண்டெயின் மினோ. இவனுங்களாம் 2 நாளையிலேருந்து 4 நாள் வரைக்கும் எக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, மேல் ஃபர்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப இழுத்து பேசிட்டேன். இந்த வீடியோக்கு அந்தளவுக்கு வியூ வருமா இல்லையான்னு தெரில. இருந்தாலும் பார்க்குற சில பேர் ப்ரீடிங்கில் இன்ஸ்பயர் ஆகணும், அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் பெண்டிங்கில் 4 வீடியோ இருக்குது, இன்னைக்குள்ளாரே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஃபிஷ்ஷை பற்றி பேசணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன ஃபிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள், ஹோல்சேல் ப்ரைஸில் நான் எடுத்து தரேன். என் நம்பர் உங்களுக்கு தெரியும் தானே, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.